முடி கொட்டுறது ஸ்டாப் பண்ணுறதுக்கு வெளியே ஏதாவது ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இன்டேக்காகவும் நிறைய நியூட்ரிஷன் எடுத்துக்கணுங்க. அதுக்கு இந்த லட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு பேனில் வந்து ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக உலர் திராட்சையை வந்து இது போல் வறுத்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் டேட்ஸ் கூட இது போல் வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து பாதாம், முந்திரி, சூரியகாந்தி விதை, அப்புறம் வந்து பூசணி விதை தனித்தனியாக வாங்குறதுக்கு பதிலாக இது போல் வந்து 7-in-1 ட்ரையல் மிக்ஸாகவே ஒன்றா வாங்கிட்டேங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்து ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் இப்போ லட்டு பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் விட்டு நானும் ரோஸ்ட் பண்ணிக்கிறேங்க. இது மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு, சீட்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஹேருக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே இது நல்லாவே கொடுக்கும். தினமும் இது போல் ஒரு லட்டு செஞ்சு ஒன்று எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல டிஃப்ரென்ஸ் நீங்களே வந்து விசிபிளாக நோட் பண்ணுவீங்க ஒரு 1 மந்த்லேயே. கிரன்ச்சியாக வரக்காக நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு சூடு கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கணுங்க. அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை கிரேப்ஸு, அதையும் போட்டு இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. நம்மளாம் கண்டினியூஸாக அரைச்சிக்கிட்டே இருந்தோம்னா அதுலேருந்து லைட்டாக ஆயில் ரிலீஸ் ஆகி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வருங்க. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டான பதம் நமக்கு. கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து உருக்கிட்டு இது கூட ஆட் பண்ணிட்டு நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதாங்க. நான் உலர் திராட்சை ஆட் பண்ணதுனால லைட்டாக புளிப்பு சுவை இருந்ததுங்க. நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேரிச்சம்பழம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கும். செம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான லட்டு. குழந்தைங்களுக்கு வந்து ரெகுலராக அதை கொடுங்க. ராமம் 7-in-1 ட்ரையல் மிக்ஸ் வந்து அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள்.